தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை பெய்து அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 8ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து அலிங்கப்பட்டினத்திற்கு ஆந்திரா கிழக்கே 280 கிலோமீட்டர், கோபால்பூருக்கு ஒரிசா கிழக்கு தென்கிழக்கே 230 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒரிசா மேற்கு வங்காளம் கடற்கரை பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும். மேலும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 9ஆம் தேதி மாலை அல்லது இரவு வாக்கில் ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள கடற்கரை பூரி ஒரிசா தீகா மேற்கு வங்காளம் இடையே கறக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மத்திய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு. கோயம்புத்தூர் மற்றும் சின்கோனா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, காஞ்சிபுரம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ARG, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரயில்வே, அம்மூர், வேலூர் மாவட்டம் காட்பாடி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.